பிங்கோஸ், லேஸ் இந்த மாரியான பொட்டேட்டோ சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே ஒரு செஃப்போட கோவத்தினால உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமா. 1853ல ஜார்ஜ் ஸ்க்ரம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான செஃப் அமெரிக்கால ஒரு ரெஸ்டாரண்ட்ல வொர்க் பண்ணிட்டு வராரு. அங்கே ஒரு பிசினஸ் மேன் சாப்பிடுறதுக்கு வராரு. அப்படி வந்தவரு ஜார்ஜ் ஸ்க்ரம்ம கூப்பிட்டு, "எனக்கு ஒரு பிரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவரும் அந்த ஆர்டர பிக் பண்ணிட்டு போயிட்டு பிரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொண்டாந்து குடுக்குறாரு. அவர் அத சாப்பிட்டு பார்த்துட்டு, "இது ரொம்ப தடிமனா இருக்கு. எனக்கு மெல்லிசா வேணும்" அப்படின்னு சொல்லி, திருப்பியும் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு. அவர் திருப்பியும் அத எடுத்துட்டு போயிட்டு, நல்ல மெல்லிசா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் செஞ்சு கொண்டாந்து குடுக்குறாரு. அவர் அத சாப்பிட்டு பார்த்துட்டு, "இது இன்னமும் மெல்லிசா வேணும்" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இத கேட்ட ஜார்ஜ் ஸ்க்ரம்க்கு ரொம்பவே கோவம் வருது. ஆல்ரெடி நம்ம மெல்லிசா தான் செஞ்சுக்கிறோம். இதுக்கு மேல மெல்லிசா செய்ய முடியாது அப்படின்ற கோவத்துல, உருளைக்கிழங்க வந்து ரொம்ப மெல்லிசா சீவி, அதுல நல்லா பொரிய விட்டு, மேல உப்ப அதிகமா கொட்டி கொண்டாந்து அந்த பிசினஸ் மேனுக்கு சாப்பிட குடுக்குறாரு. அவர் அத வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, "நல்லா இல்ல" அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவருக்கு வந்து அது ரொம்பவும் புடிச்சு போயிருது. இப்படி தான் சரட்டோகா அப்படின்ற சிப்ஸ் ஐட்டமும் உருவாகுது. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.